சங்கராபுரத்துல தங்கமாலை அப்படின்னு சொல்லி போலி நகைய விற்க முயற்சி செஞ்ச 5 வெளிமாநில நபர்களை பொதுமக்கள் கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. அரண்மனையை இடிக்கும் போது 2 கிலோ அளவிலான கொத்துமல்லி தங்கமாலை கிடைச்சதா சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்ய முயற்சி செஞ்சதா கூறப்படுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்துல காய்கனி கடை நடத்திட்டு வராரு பார்த்திபன் அப்படின்றவரு. இவருடைய கடைக்கு நபர்கள் வந்ததா கூறப்படுது. அவங்க ரோடு போடுற வேலையை செஞ்சுட்டு வரதாகவும் மேலும் கடந்த மாதம் பெங்களூர்ல ஒரு அரண்மனையை இடிக்க போனதாகவும் கூறியிருக்காங்களாம். அந்த அரண்மனையை இடிக்கும் போதுதான் அங்க இருந்து 2 கிலோ அளவிலான கொத்தமல்லி தங்கமாலை கிடைச்சதா அவங்க பார்த்திபன் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த தங்கமாலையை விற்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கிறதாகவும் இதுல ஒரு பகுதியை சரி பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்கள் பார்த்திபன் கிட்ட கூறினதா சொல்லப்படுது. ஆனா இவங்களுடைய நடத்தையில சந்தேகம் ஏற்பட்ட பார்த்திபன் அவங்கள பத்தின விவரங்களை கேட்டதுக்கு அவங்க முன்னும் பின்னும் முரணான பதில் அளிச்சிருந்திருக்காங்களாம். இதனால சந்தேகம் அடைஞ்ச பார்த்திபன் அவங்கள பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள உஷாராகி அவங்க தப்பிக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. உடனடியா அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் உதவியோட 5 பேரையும் பிடிச்சு சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருந்திருக்காங்க. போலீசார் அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டதுல அவங்க போலியான மாலைகளை எடுத்துட்டு வந்து இது தங்கம்னு சொல்லி விற்பனை செய்ய முயற்சியில ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்காம். இந்த சம்பவத்துல ஈடுபட்டதா சொல்லி வீரு, பாலு, கல்வா, சத்துவா, லட்சுமி ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால சங்கராபுரம் பேருந்து நிலையத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.